வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன கிளாஸ்ல நாம இண்டக்ஷன் பத்தி டீடைலா பார்த்தோம். ஒரு புது எம்ப்ளாயிய கம்பெனிக்குள்ள எப்படி சிறப்பா வரவேற்று அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு எம்ப்ளாயி கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கேரியர்ல எப்படி முன்னுக்கு வர்றாங்கன்னு பாப்போம். இந்த கிளாஸ்ல ப்ரொமோஷன், டிமோஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பத்தி டீடைலா பேசுவோம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். 10.1 Introduction. எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு இண்டக்ட் ஆனதும் அவங்க கேரியர்ல ப்ரொமோஷன் பெறுவாங்க. இந்த கிளாஸ்ல ப்ரொமோஷன், டிமோஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர்ங்கிற கான்செப்ட்ஸ் பத்தி நாம பேசுவோம். 10.2 Promotion. ப்ரொமோஷன்ஸ்னா ஒரு எம்ப்ளாயிக்கு அவரோட ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே அதிக பே, பிரஸ்டீஜ், மதிப்பு, பொசிஷன் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு கிடைக்கிறது. ஒரு புது ஜாப் ஒரு எம்ப்ளாயிக்கு ப்ரொமோஷன் அப்போதான் சொல்ல முடியும். அதுல அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்புறம் அதிக பே இருந்தா. ஸ்காட்டல் அப்புறம் க்ளோத்தியர் சொன்னபடி, a promotion is the transfer of an employee to a job which pays money or one that carries some preferred status. ஒரு பதவி உயர்வுங்கிறது ஒரு ஊழியரை அதிக சம்பளம் அல்லது சில விரும்பப்படும் அந்தஸ்து கொண்ட ஒரு வேலைக்கு மாற்றுவது. 10.2.1 Purpose of promotion. ப்ரொமோஷன் நோக்கங்கள்: எம்ப்ளாயீஸை அதிக ப்ரொடக்டிவிட்டிக்கு மோட்டிவேட் பண்ண, தகுதியான அப்புறம் திறமையான ஆட்களின் சர்வீஸை கவர அப்புறம் தக்க வைக்க, ஒரு எம்ப்ளாயியின் எஃபிஷியன்சியை, திறமையை அங்கீகரித்து ரிவார்ட் செய்ய, எம்ப்ளாயி அப்புறம் ஆர்கனைசேஷனின் எஃபெக்டிவ்னஸை, செயல்திறனை அதிகரிக்க, ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருந்து ஹையர் வேகன்சிஸை நிரப்ப, எம்ப்ளாயி கிட்ட லாயல்டி, விசுவாசம், மொரல், மன உறுதி அப்புறம் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் சேர்ந்திருக்கும் உணர்வு உருவாக்க, மற்றவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் இருக்குன்னு உணர்த்த. 10.2.2 Benefits of promotion. கீழ்மட்ட ரேங்க்ஸ்ல இருந்து ஹையர் பொசிஷன்ஸ்க்கு எம்ப்ளாயீஸுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது ஆர்கனைசேஷனுக்கும் அப்புறம் எம்ப்ளாயீஸுக்கும் நன்மை பயக்கும். இது எம்ப்ளாயீஸை அவங்களோட ஸ்கில் அப்புறம் நாலேஜை சிறந்த முறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷன்ல வைக்கும். இது மத்த எம்ப்ளாயீஸ்கிடையே கம்பெனி மேல இன்ட்ரெஸ்டை உருவாக்கும் அப்புறம் அதிகரிக்கும். ஏன்னா அவங்களுக்கும் அவங்களோட டர்ன் வரும்னு அவங்க நம்புவாங்க. ப்ரொமோஷன் எம்ப்ளாயி மொரால் அப்புறம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகரிக்கும். கடைசியா இது ஆர்கனைசேஷனல் ஹெல்த்தை அதிகரிக்கும். 10.2.3 Promotion Principles. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அதோட கார்ப்பரேட் பாலிசியை அடிப்படையாக கொண்ட ப்ரொமோஷன் பத்தின பாலிசியை தெளிவா பூர்த்தி செய்யணும். பிரின்சிபல்ஸ் என்னன்னா, சிஸ்டமேட்டிக் லைன் ஆஃப் ப்ரொமோஷன் சேனல் இருக்கணும். இது ஆர்கனைசேஷன்ல உள்ள எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் ரீஜன்ஸ்லயும் ப்ரொமோஷனுக்கு சமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்கணும். இது மெரிட், தகுதி, லென்த் ஆஃப் சர்வீஸ், பணிக்காலம், பொட்டன்ஷியாலிட்டி, சாத்தியம் போன்றவற்றை மதிப்பிடுவதற்கு தெளிவான நார்ம்ஸ், விதிமுறைகள் அப்புறம் கிரைட்டீரியா, அளவுகோல்கள் கொண்டிருக்கணும். சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, அதிகாரத்துக்கு ஒரு இறுதி டிசிஷன் எடுக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்படணும். ஃபேவரிட்டிசம், பாகுபாடு ப்ரொமோஷனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது. 10.2.4 Requirements of promotion policy. இது ஆர்கனைசேஷன் முழுவதும் ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சமமா டிஸ்ட்ரிபியூட் செய்ய வழிவகை செய்யணும். எம்ப்ளாயீஸ்க்கு எந்தெந்த அட்வான்ஸ்மெண்ட் அவென்யூஸ், முன்னேற்ற வழிகள் இருக்குன்னு முன்னாடியே சொல்லணும். ப்ரொமோட் செய்யப்பட வேண்டிய எம்ப்ளாயீஸை செலக்ட் செய்ய சில குறிப்பிட்ட கிரைட்டீரியா இருக்கணும். எல்லா ப்ரொமோஷன்ஸும் கடைசியா சம்பந்தப்பட்ட லைன் ஹெட்ஸால் சாங்ஷன், ஒப்புதல் செய்யப்படணும். பொருத்தமான ஃபாலோ அப், கவுன்சிலிங் அப்புறம் ரிவ்யூ சிஸ்டம்ஸ் இருக்கணும். 10.2.5 Advantages of promotion policy. இது அதிக பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்புறம் பிரஸ்டீஜுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கும். எம்ப்ளாயீஸை நடத்தும் விதத்துல யூனிஃபார்மிட்டி, சீரான தன்மை அப்புறம் கன்சிஸ்டன்சி, நிலையான தன்மையை உறுதி செய்யும். மேனேஜ்மெண்ட்டுக்கு சிறந்த எம்ப்ளாயீஸ்க்கு ரெகக்னிஷன், அங்கீகாரம் அப்புறம் இன்சென்டிவ்ஸ், ஊக்கத்தொகைகள் வழங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்கும். மேனேஜ்மெண்ட்டுக்கு வேகன்சிஸை நிரப்ப ஒரு ஒழுங்கான, தர்க்கரீதியான அப்புறம் உடனடி ரிக்ரூட்மெண்ட் சோர்ஸாக செயல்படும். 10.2.6 Types of promotion. 1. ஹாரிசன்டல் ப்ரொமோஷன். இந்த வகையான ப்ரொமோஷன்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்புறம் பே அதிகரிக்கும். அப்புறம் டிசைக்னேஷன், பதவி பெயர்ல மாற்றம் இருக்கும். ஆனா சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயி ஜாப் கிளாசிஃபிகேஷனை தாண்டி செல்ல மாட்டார். உதாரணமா, ஒரு லோவர் டிவிஷன் கிளர்க் ஒரு அப்பர் டிவிஷன் கிளர்க்காக ப்ரொமோட் செய்யப்படுவது. இந்த வகையான ப்ரொமோஷன் ஒரு எம்ப்ளாயியின் பொசிஷனை அப்கிரேடிங் செய்வதாக சொல்லப்படும். 2. வெர்டிக்கல் ப்ரொமோஷன். இந்த வகையான ப்ரொமோஷன்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரஸ்டீஜ் அப்புறம் பேல பெரிய அளவுல அதிகரிப்பு இருக்கும். வேலையின் தன்மையிலும் மாற்றம் இருக்கும். ஒரு கேண்டீன் எம்ப்ளாயி ஒரு அன்ஸ்கில்ட் ஜாபுக்கு ப்ரொமோட் செய்யப்படுறது வெர்டிக்கல் ப்ரொமோஷன் ஆகும். சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயி இயல்பாகவே ஜாப் கிளாசிஃபிகேஷனை தாண்டி செல்வார். 3. ட்ரை ப்ரொமோஷன்ஸ். ட்ரை ப்ரொமோஷன்ஸ் சில சமயங்களில் ரிம்யூனரேஷன், சம்பளம் அதிகரிக்கும் நேரத்தில் வழங்கப்படும். டெசிக்னேஷன் வேறுபடும். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டியில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த ப்ரொமோஷன் 1 அல்லது 2 ஆனுவல் இன்கிரிமெண்ட்ஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு ஆக வழங்கப்படலாம். 10.3 Demotion. டிமோஷன்னா ஒரு எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ், சேலரி அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குறைக்கிறது. டிமோஷன் எப்படி வரையறுக்கப்படுதுன்னா, ரீஅசைன்மெண்ட் ஆஃப் அ லோவர் லெவல் ஜாப் டு அன் எம்ப்ளாயி வித் டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டி ரிக்வயர்ட் டு பெர்ஃபார்ம் தட் லோவர் லெவல் ஜாப் அண்ட் நார்மலி வித் லோவர் பே.
ஒரு ஊழியருக்கு ஒரு கீழ்மட்ட வேலையை மீண்டும் ஒதுக்குவது அந்த கீழ்மட்ட வேலையை செய்ய தேவையான பொறுப்புகள் மற்றும் அதிகாரத்தை வழங்குவதுடன் பொதுவாக குறைந்த சம்பளத்துடன். ஆர்கனைசேஷன்ஸ் டிமோஷன்ஸை ரொம்ப குறைவாதான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது எம்ப்ளாயோட கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்புறம் மொரலை பாதிக்கும். 10.3.1 Causes. டிபார்ட்மெண்ட்ஸை இணைக்கும்போது அப்புறம் ஜாப்ஸை நீக்கும்போது எம்ப்ளாயீஸ் பெரும்பாலும் கீழ்மட்ட பொசிஷன்களை ஏத்துக்க வேண்டி வரும். ஜாப் பெர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட் அப்புறம் கெப்பாசிட்டி விஷயத்துல எம்ப்ளாயீஸ் கிட்ட இன்ஆடிக்வசி போதாமை இருக்கும்போது. டெக்னாலஜி, மெத்தட்ஸ் அப்புறம் பிராக்டிசஸ்ல மாற்றங்கள் வரும்போது பழைய எம்ப்ளாயீஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போகலாம். இல் ஹெல்த், உடல் நலமின்மை அல்லது பர்சனல் ரீசன்ஸ்னால வேலையை சரியா செய்ய முடியாத போது டிமோஷன் ஒரு டிசிப்ளினரி மெஷர் ஆகவும் பயன்படுத்தப்படும். 10.3.2 Reasons. Unsuitability of the employee to higher level jobs. Employees seniority அப்புறம் past performance அடிப்படையில ப்ரோமோட் செய்யப்படுவாங்க. ஆனா இந்த ரெண்டு அடிப்படையில ப்ரோமோட் செய்யப்பட்ட சில எம்ப்ளாயீஸ் ஹையர் ஜாப்ஸோட ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்யாம போகலாம். அதனால அவங்க டிமோட் செய்யப்படுவாங்க. அட்வர்ஸ் பிசினஸ் கண்டிஷன். பொதுவாக இது ஆர்கனைசேஷனை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை குறைக்கவும் சில ப்ராடக்ட் லைன்ஸை நிறுத்தவும் கட்டாயப்படுத்தும். இதன் விளைவா ஆர்கனைசேஷன்ஸ் எம்ப்ளாயீஸ் எண்ணிக்கையை குறைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஜூனியர் எம்ப்ளாயீஸ் ரிட்ரென்ச் பணி நீக்கம் செய்யப்படுவாங்க. அப்புறம் சீனியர் எம்ப்ளாயீஸ் டிமோட் செய்யப்படுவாங்க. நியூ டெக்னாலஜிஸ் அப்புறம் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ஆபரேஷன் புது அப்புறம் ஹையர் லெவல் ஸ்கில்ஸை கேட்கும். ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸ் இந்த புது ரிக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்ய தங்களை வளர்த்துக்கலன்னா ஆர்கனைசேஷன் அவங்கள பொருத்தமான கீழ்மட்ட ஜாப்ஸுக்கு டிமோட் செய்யும். எம்ப்ளாயீஸ் டிசிப்ளினரி கிரவுண்ட்ஸ்ல டிமோட் செய்யப்படுவாங்க. இது ஒரு தீவிரமான ஸ்டெப். அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மெஷரை ரொம்ப அரிதாகவே பயன்படுத்துவாங்க. 10.3.3 Demotion Policy. தெளிவான அப்புறம் நியாயமான ரூல்ஸ் லிஸ்ட் வடிவமைக்கப்படணும். இந்த இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாயிக்கு தெளிவா தெரிவிக்கப்படணும். ஏதாவது அலெஜ்ட் வயலேஷன் கூறப்படும் மீறல் இருந்தா அதுக்கு ஒரு திறமையான இன்வெஸ்டிகேஷன் விசாரணை இருக்கணும். மீறல் கண்டுபிடிக்கப்பட்டா பெனல்டிக்கு கன்சிஸ்டன்ட் அப்புறம் இக்விட்டபிள் அப்ளிகேஷன் நிலையான அப்புறம் நியாயமான பிரயோகம் இருக்கணும். முன்னுரிமை இம்மீடியட் சூப்பர்வைசரால் ஒரு ரிவ்யூ ப்ரொவிஷன் இருக்கணும். 10.4 Transfer. டிரான்ஸ்ஃபர்னா ஒரு எம்ப்ளாயிக்கு பொசிஷன்ஸ் ஹைரார்க்கியில பதவிப்படி நிலை, அதே பே அப்புறம் ஸ்டேட்டஸோட ஒரு லேட்டரல் மூவ்மெண்ட், பக்கவாட்டு மாற்றம்னு அர்த்தம். இது கோ இனிஷியேட்டடாகவோ கம்பெனி அல்லது ஊழியர் இருவராலும் ஆரம்பிக்கப்பட்டது அல்லது எம்ப்ளாயி இனிஷியேட்டடாகவோ இருக்கலாம். இது ஒரு எம்ப்ளாயி ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு ஸ்டேட்டஸ் அப்புறம் பேல எந்த மாற்றமும் இல்லாம ஹொரிசான்டல் அல்லது லேட்டரல் மூவ்மெண்ட்டை குறிக்கும். இது ஒரு தனிநபரை ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாத்திர ஒரு லேட்டரல் ஷிஃப்டாக வரையறுக்கப்படலாம். டிரான்ஸ்ஃபர் ஒரே டிபார்ட்மெண்ட்குள்ள அல்லது டிபார்ட்மெண்ட்ஸை தாண்டி இருக்கலாம். டிரான்ஸ்ஃபர் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்கலாம். ப்ரொஃபெசர் எட்வின் ஃபிலிப்போ சொன்னபடி, a transfer involves a change in the job of an employee without a change in responsibilities or remuneration. ஒரு பணிமாற்றம் ஒரு ஊழியரின் வேலையில் ஒரு மாற்றத்தை உள்ளடக்கியது, ஆனால் பொறுப்புகள் அல்லது சம்பளத்தில் மாற்றம் இல்லாமல். 10.4.1 Need and Purposes. டிரான்ஸ்ஃபர்க்கான தேவை அப்புறம் நோக்கங்கள். எம்ப்ளாயி நீட்ஸை பூர்த்தி செய்ய, பாஸ் அல்லது காலீக்ஸை பிடிக்காதது அல்லது பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால எம்ப்ளாயீஸ் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம். ரிலீஃப் வழங்க, அதிக ஒர்க் பர்டன் உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு ரிலீஃப் கொடுக்க டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம். எம்ப்ளாயீஸை பனிஷ் தண்டிக்க, விரும்பத்தகாத ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடும் எம்ப்ளாயீஸ் வேற ஒரு ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவாங்க. எம்ப்ளாயியை வெர்சடைல் பல்துறை ஆக மாற்ற, எம்ப்ளாயீஸ் அவங்களோட நாலேஜ் அப்புறம் ஸ்கில்ஸை விரிவுபடுத்த வெவ்வேறு ஜாப்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம். ஒர்க் ஃபோர்ஸை அட்ஜஸ்ட் செய்ய, ஓவர் ஸ்டாஃப் பிளான்ட் அல்லது ஆஃபீஸ்ல இருந்து எம்ப்ளாயீஸ் காலியிடங்கள் இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம். 10.4.2 Transfer Policy. எந்த சூழ்நிலைகள்ல டிரான்ஸ்ஃபர்கள் செய்யப்படும்? டிரான்ஸ்ஃபர்களை ஆரம்பிக்க அப்புறம் அப்ரூவ் செய்ய யார் பொறுப்பு? எந்த ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும்? டிரான்ஸ்ஃபர்கள் எந்த ஆர்கனைசேஷனல் ஏரியாக்குள்ள செய்ய முடியும்? டிபார்ட்மெண்ட்ஸ், டிவிஷன்ஸ் அப்புறம் பிளான்ஸ்கிடையே செய்ய முடியுமா அல்லது ஒரே சப்டிவிஷனுக்குள்ள மட்டும்தானா? வெவ்வேறு வகையான டிரான்ஸ்ஃபர்கள்ல சீனியாரிட்டியோட எஃபெக்ட் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரே ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் விரும்பினா டிரான்ஸ்ஃபருக்கான அடிப்படை மெரிட் அல்லது சீனியாரிட்டி என்னவாக இருக்கணும்? டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட எம்ப்ளாயி புது ஜாப்ல பெறும் பே ரேட் அப்புறம் மத்த பெனிஃபிட்ஸ் என்னவாக இருக்கணும்? 10.4.3 Types of Transfer. டிரான்ஸ்ஃபர்ஸ்ல 2 முக்கிய வகைகள் இருக்கு. 1. கம்பெனி இனிஷியேட்டட் ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்ஃபர். இது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து லேபர் ரிக்வயர்மெண்ட்ஸ் குறையும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வது. இந்த டிரான்ஸ்ஃபர் திறமையான அப்புறம் ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸை அதே ஆர்கனைசேஷன்ல மாற்று பொசிஷன்ஸ் வழங்குவதன் மூலம் லே ஆஃப் தற்காலிக பணி நீக்கம் செய்வதை தவிர்க்க உதவும். ரிப்ளேஸ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் நீண்டகால சர்வீஸ் உள்ள எம்ப்ளாயீஸை மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இதே போன்ற ஜாப்ஸுக்கு மாத்துவது. அங்க அவங்க குறைந்த சர்வீஸ் உள்ள எம்ப்ளாயீஸை ரிப்ளேஸ் மாற்றும் அல்லது பம்ப் வெளியேற்றும்.
இந்த டிரான்ஸ்ஃபரின் நோக்கம் திறமையான அப்புறம் ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸை முடிந்தவரை தக்கவைப்பதுதான். ஆனா இந்த ப்ராசஸ்ல சில குறுகிய கால சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் பாதிக்கப்படுவாங்க. வெர்சட்டிலிட்டி டிரான்ஸ்ஃபர் வர்க்கர்ஸை ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு மாத்தி அவங்களை வெர்சடைல் பல்துறை ஆக மாற்றுவது. இது அதிக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட்க்கு எல்லா திறமையும் உள்ள ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்க உதவும். தேவைப்பட்டால் மத்த ஜாப்ஸுக்கு மாற்றப்படுவார்கள். ஷிஃப்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எம்ப்ளாயீஸை அதே வகையான ஒர்க்ல ஒரு ஷிஃப்ட்ல இருந்து இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு மாற்றுவது. பீனல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இவை சில இன்டிசிப்ளின் ஒழுங்கீனம்காக எம்ப்ளாயீஸை பனிஷ் செய்யப்படும் டிரான்ஸ்ஃபர்ஸ். ரிமீடியல் டிரான்ஸ்ஃபர் இவை சில சூழ்நிலைகளை சரி செய்யப்படும் டிரான்ஸ்ஃபர்ஸ். இது முக்கியமா எம்ப்ளாயி வேலையில சம்பந்தப்பட்டது. உதாரணமா அவரோட ஆரம்ப பிளேஸ்மெண்ட் தவறாக இருந்திருக்கலாம், அல்லது அவர் தன்னோட சுப்பீரியர் மேலதிகாரி அல்லது டிபார்ட்மெண்ட்ல உள்ள மத்த ஒர்க்கர்ஸ் கூட இணக்கமாக போகாம இருக்கலாம், அல்லது அவரோட இப்போதைய வேலையை தொடர முடியாத அளவுக்கு ரொம்ப வயதாகி இருக்கலாம், அல்லது வேலையின் வகை அல்லது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அவரோட இப்போதைய ஹெல்த் அல்லது ஆக்சிடென்ட் ரெக்கார்டுக்கு பொருத்தமா இல்லாம இருக்கலாம். 2. எம்ப்ளாயி இனிஷியேட்டட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் பர்சனல் டிரான்ஸ்ஃபர். எம்ப்ளாயீஸ் பல காரணங்களுக்காக டிரான்ஸ்ஃபர்ஸை ஆரம்பிக்கலாம். அவங்க பாஸை அல்லது லொகேஷன்ஸை மாத்த விரும்பலாம். அவங்க அதிக அலவன்சஸ் அல்லது ஒரு புது பொசிஷன் கூட இணைக்கப்பட்ட சிறந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை பெற முயற்சி செய்யலாம். அவங்க நண்பர்கள் அப்புறம் உறவினர்களுடன் சேர விரும்பலாம், அல்லது அவங்க இப்போதைய காலீக்ஸ் கூட தனிப்பட்ட சண்டைகளை தவிர்க்க விரும்பலாம். 10.5 ஜாப் செப்பரேஷன். ஜாப் செப்பரேஷன்னா ஒரு ஆர்கனைசேஷன் கூட சர்வீஸ் அல்லது அக்ரிமெண்ட் ஒரு காரணத்துக்காகவோ அல்லது வேறு ஒரு காரணத்துக்காகவோ முடிவுக்கு வர்றது. பெனிஃபிட்ஸ்: குறைந்த லேபர் காஸ்ட், போர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பதிலா புதிய ஆட்கள், அதிகரித்த இன்னோவேஷன். டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி செப்பரேஷன். இன்வாலண்டரி செப்பரேஷன். ஒரு எம்ப்ளாயி கூட தனக்கு இருக்கிற தொடர்பை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்யும் போது இது நடக்கும். வாலண்டரி செப்பரேஷன். ஒரு எம்ப்ளாயி தனிப்பட்ட அல்லது ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ்னால எம்ப்ளாயர் கூட தனக்கு இருக்கிற தொடர்பை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்யும்போது நடக்கும் ஒரு செப்பரேஷன். 1. ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷன்ங்கிறது ஒருத்தர் தன்னோட ஆஃபீஸ் பொசிஷனை விட்டு கொடுக்கிற அல்லது வேலையை விட்டு விலகிற ஒரு முறையான செயல். இது ஒரு எம்ப்ளாயே ஒரு வாலண்டரி டெர்மினேஷன் பத்தி எம்ப்ளாயருக்கு கொடுக்கிற முறையான நோட்டீஸ். எம்ப்ளாயீஸ் கீழ்கண்ட காரணங்களுக்காக ரிசைன் செய்யலாம். சிறந்த காம்பன்சேஷன் அப்புறம் பெனிஃபிட்ஸ். ஹையர் பொசிஷன் பிளைஷ் லெவல். சேலஞ்சிங் ரோல். ஒரு ஹைலி பிராண்டட் அப்புறம் ரெப்யூட்டட் கம்பெனிக்கு மாற. சில ரெசிக்னேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு எம்ப்ளாயீஸை ஹையர் பண்றதுல ஏற்பட்ட தவறுகளை சரி செய்ய உதவும். HR டிபார்ட்மெண்ட் ரெசிக்னேஷனுக்கான உண்மையான காரணங்களை கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஒரு எக்ஸிட் இன்டர்வியூ நடத்தப்படும். 2. ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஒருத்தர் சூப்பரானுவேஷன் பணி ஓய்வு வயதை அடைந்ததும் முழுமையா எம்ப்ளாய்மெண்ட்டை நிறுத்தும் பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். VR as of golden handshake. மேனேஜ்மெண்ட் அதிக தொகையை கொடுத்து ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை குறைப்பதை விரும்புவாங்க. சர்ப்ளஸ் லேபர். கூடுதல் ஊழியர்கள் தக்கவைப்பதை விட இது டைம் சேவிங் மெத்தோடாக இருக்கும். 3. லே ஆஃப். லே ஆஃப்ங்கிறது ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ், மெஷினரி பிரேக் டவுன் அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால் ஒரு எம்ப்ளாயர் எந்த எண்ணிக்கையிலான ஒர்க்மனுக்கும் வேலை கொடுக்க முடியாதது, மறுப்பது அல்லது தோல்வியடைவது. 4. ரிட்ரென்ச்மெண்ட். ரிட்ரென்ச்மெண்ட்னா லாங் பீரியட் ஆஃப் லே ஆஃப், ஆட்டோமேஷன் ஆஃப் மெஷின்ஸ் அல்லது இதே போன்ற பிற காரணங்களால் டிஸ்சார்ஜ் ஆஃப் சர்ப்ளஸ் லேபர் ஆர் ஸ்டாஃப். கூடுதல் தொழிலாளர்களை அல்லது ஊழியர்களை பணிநீக்கம் செய்தல்னு அர்த்தம். கண்டிஷன்ஸ் ஃபார் ரிட்ரென்ச்மெண்ட். எம்ப்ளாயிக்கு ரிட்ரென்ச்மெண்ட்கான காரணங்களை குறிப்பிடும் 1 மாத நோட்டீஸ் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட வேண்டும். எம்ப்ளாயிக்கு முடிவடைந்த ஒவ்வொரு இயர் ஆஃப் சர்வீஸுக்கும் 15 நாட்கள் வேஜஸுக்கு சமமான காம்பன்சேஷன் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். நோட்டீஸ் ஒரு குறிப்பிட்ட முறையில் இருக்கணும். 5. டிஸ்மிசல். டெர்மினேஷன் எம்ப்ளாயரால் ஆரம்பிக்கப்படும். டிஸ்மிசல்னா மிஸ்காண்டக்ட், தவறான நடத்தை அல்லது அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ். திருப்தியற்ற செயல்திறன் காரணமாக ஒரு எம்ப்ளாயின் சர்வீஸை முடிவுக்கு கொண்டு வர்றது. ரீசன்ஸ் ஃபார் டிஸ்மிசல். அதிகப்படியான ஆப்சென்டியூசம், வேலைக்கு வராமல் இருப்பது, கடுமையான மிஸ்காண்டக்ட், குவாலிஃபிகேஷன் பற்றிய தவறான ஸ்டேட்மெண்ட், கம்பெனி ப்ராப்பர்ட்டியை திருடுவது. ப்ரொமோஷன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு அவரோட ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே பே, பொசிஷன் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ப்ரொமோஷன் பர்பஸ், பெனிஃபிட்ஸ், பிரின்சிபல்ஸ் அப்புறம் டைப்ஸ் விளக்கப்பட்டுள்ளன. டிமோஷன்கிறது ஒரு எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ், சேலரி அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைக்கிறது. டிமோஷன் பாலிசிக்கான காசஸ் அப்புறம் ரீசன்ஸ் பட்டியலிடப்பட்டுள்ளன. டிரான்ஸ்ஃபர் பாலிசிக்கான தேவை விளக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்ஃபர் அண்ட் டைப்ஸும் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஓகே நண்பா, நண்பி, இன்னைக்கு நாம ப்ரொமோஷன், டிமோஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எம்ப்ளாயோட கேரியர்ல இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல நாம ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஊழியர்களுக்கு எப்படி ட்ரெய்னிங் கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸை வளர்ப்பதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இதுவும் HRMல ரொம்பவே முக்கியமான டாபிக். மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.
நன்றி.